காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டு கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு சர்வைவல் த்ரில்லர் படமாக வெளியான கிரீன்லேண்ட் 2 மைக்ரேஷன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். முதல் பாகம் 2020 ரிலீஸ் ஆகும்போதே நம்மளோட சேனலில் அந்த படத்துக்கான ரிவ்யூ போட்டிருக்கோம். லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு எரிக்கல் பூமியில விழுந்து முக்கால்வாசி மனித இனம் அழிஞ்ச ஒரு சூழல்ல ஏத்துடைய அட்மாஸ்பியர் மாறி இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பூமியில பேரழிவு நடந்து 5 வருஷம் கழிச்சு கேரட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல சர்வைவ் ஆகுறாங்க. இப்ப ஆலிசன் பாத்தீங்கன்னா லீடராகவும், ஜான் ஒரு ஸ்கவுட் அண்ட் இன்ஜினியரா அந்த கம்யூனிட்டியை வழி நடத்துறாங்க. அப்போ ஒரு சுனாமியால அவங்களோட பங்கர் சேதமடைய பாதுகாப்பான பகுதியை நோக்கி அவங்க மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மைக்ரேஷன்ல இவங்க சர்வைவலுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, இவங்களால தங்களோட உயிரை காப்பாத்திக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஜெரால்ட் பட்லர் ஸ்டார் ஆஃப் த ஷோ. ஒரு ஹீரோயிசம் எதுவுமே இல்லாம கதையின் நாயகனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக மகனா நடிச்ச ரோமன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அந்த ஃபாதர் சன் பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே எமோஷனலா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா எமோஷனலா முடிச்சிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு அழிஞ்ச ஒரு உலகத்தை ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு விஷுவலா ரொம்ப நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. அது இந்த சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான ஒரு பேரழிவை இவங்க 5 வருஷம் எப்படி தாக்கு பிடிச்சாங்க அப்படின்றத கன்வின்சிங்கா சொல்லல. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸ்கிரீன் பிளேல இருக்கிற நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா திணிச்ச விஷயமா தான் இருக்கு, கன்வின்சிங்கா இல்ல. நீங்க ஒரு டிசாஸ்டர் மூவி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷுவல்ஸ்க்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அதற்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கிரீன்லேண்ட் 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.